லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் சாரை வைத்து கூலி படத்தை இயக்கி வருகிறார். இதில் ரஜினி சாருடன் அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். தேவா என்ற கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் சார் இதில் ஏற்றிருக்கிறார். ரஜினி சாரின் பிறந்தநாளை முன்னிட்டு முதல் சிங்கிளின் ப்ரோமோ வெளியாகி வரவேற்பு பெற்றது. அதில் ரஜினி சாரின் நடனம் அட்டகாசமாக இருந்தது. இந்நிலையில் கூலி படத்தில் நடித்தது குறித்து ஸ்ருதி ஹாசன் பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் பேசிய அவர், கிறிஸ்துமஸ் தினத்திலும் கூலி ஷூட்டிங்கில் தான் இருந்தேன். கடந்த வருட கிறிஸ்துமஸுக்கு தெலுங்கு படமாக கிராக் ஷூட்டிங்கில் இருந்தேன். பிறந்தநாள் மற்றும் பண்டிகை நாட்களில் ஷூட்டிங்கில் இருந்தால் நன்றாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் படங்களில் நடிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை முடித்த கையோடு ஏர்போர்ட்டுக்கு வந்த ரஜினிகாந்த் சார் அதே ஏர்போர்ட்டில் தளபதி விஜய் அவர்களும் வந்துள்ளாராம். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர். விமானம் கிளம்புவதற்கு நேரமானதால் இருவரும் கொஞ்ச நேரம் பேசியிருந்ததாகவும் அதனை வீடியோ எடுத்துள்ளனர் ரசிகர்கள். கோட் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் நடிப்பில் தளபதி 69 திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார். இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். இப்படத்தை கேவே நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் பிரியாமணி, மம்தா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், கௌதம் மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. தளபதி 69 படத்திற்காக நடிகர் விஜய்க்கு ரூபாய் 275 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை இவ்வளவு பெரிய தொகையை எந்த நடிகரும் சம்பளமாக வாங்கியதில்லை. தளபதி 69 படம் தான் நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் இதற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.